This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். ஹோம் லோனில் பல லட்சம் சேமிக்கலாம். இஎம்ஐ பயங்கரமாக குறைய போகுது. காரணம் அந்த ஒரு அறிவிப்பு. ரெப்போ விகிதத்தை குறைப்பதற்காக கடந்த பிப்ரவரி 7 ரிசர்வ் வங்கி அறிவித்தது. ரெப்போ வட்டி விகிதத்தை 0.25 புள்ளிகள், அதாவது 6.5% இருந்து 6.25% குறைத்து ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. இதன் மூலம் மற்ற வங்கிகளும் ஹோம் லோன் விகிதத்தை குறைக்கும் சூழலில் இதன் மூலம் வீட்டுக்கடன் எந்த அளவுக்கு குறையும் என்பது குறித்து நாம் பார்க்கலாம். கடந்த சில நாட்களுக்கு முன்பு ரிசர்வ் வங்கி கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா தலைமையில் ஆர்பிஐ கூட்டம் நடந்தது. இதில் ரெப்போ வட்டி விகிதம் 0.25% குறைந்து விடுவதாகவும் அறிவிக்கப்பட்டது. 6.5% இருந்த ரெப்போ வட்டி விகிதம் 6.25% குறைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஹோம் லோன் உள்ளிட்ட எல்லா கடன்களும் குறையும். எந்த அளவுக்கு ஹோம் லோன் குறையும், இதன் மூலம் மக்கள் எந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும் என்பது குறித்து நாம் பார்க்கலாம். கொரோனா பரவல் ஏற்பட்ட போது கடந்த 2020 ரெப்போ வட்டி விகிதம் உயர்த்தப்பட ஆரம்பித்தது. 5 ஆண்டுகளுக்கு பிறகு ரெப்போ விகிதம் குறைக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னதாக கடந்த 2023 ரெப்போ வட்டி விகிதம் 6.5% உயர்த்தப்பட்ட நிலையில் அதன் பிறகு எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அதே வட்டி விகிதத்தில் தொடர்ந்தது. இந்த சூழலில்தான் இப்பொழுது ரெப்போ வட்டி விகிதம் குறைக்கப்பட்டுள்ளது. எப்பொழுதும் ரெப்போ விகிதம் மாற்றப்படும் போது வீட்டு கடன்கள் உட்பட அனைத்து விதமான கடன்களின் இஎம்ஐக்களும் மாற்றி அமைக்கப்படும். அதன்படி ரிசர்வ் வங்கி ரெப்போ விகிதத்தை குறைக்கும் போது தங்கள் வாடிக்கையாளர்களுக்கு கொடுத்த கடன் வங்கிகளும் குறைக்கும். இதன் காரணமாக வீட்டு கடன்களை குறைக்கும். ஏற்கனவே ஹோம் லோன் இருப்போருக்கு இஎம்ஐ குறைவது மட்டுமின்றி புதிதாக ஹோம் லோன் கட்டுவோருக்கு குறைவான வட்டியில் கடன் கிடைக்கும். ரிசர்வ் வங்கி இப்பொழுது வட்டி விகிதத்தை 0.25% குறைத்துள்ள நிலையில் இதன் மூலம் வீட்டு கடன் வாங்கியவர்கள் கட்ட வேண்டிய இஎம்ஐ எந்த அளவுக்கு குறையும் என்பது குறித்து நாம் பார்க்கலாம். இது தொடர்பான பேங்க் பஜாரின் தலைமை நிர்வாக அதிகாரி அதில் ஷெட்டி கூறுகையில், இந்த வட்டி குறைப்பை ஹோம் லோன் வாங்கியவர்களுக்கு குறிப்பிடத்தக்க சேமிப்பாக மாறும். ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன். நீங்கள் 20 ஆண்டுகளுக்கு 8.75% வீட்டு கடன் வாங்கியிருக்கிறீர்கள் என வைத்துக்கொள்வோம். மார்ச் மாதத்துடன் 12 இஎம்ஐக்களை செலுத்தியிருந்தால் அடுத்த ஓராண்டுக்கு உங்கள் வட்டி விகிதம் குறையும். இதன் மூலம் வட்டியில் உள்ள ஒவ்வொரு லட்சத்திற்கும் 8,417 குறையும். அதாவது 20 லட்சத்திற்கு ஹோம் லோன் என்றால் 1.68 லட்சம் குறையும். அதே போல நீங்களும் 50 லட்சம் கடன் வாங்கியிருந்தால் ஆண்டுக்கு 4.20 லட்சம் வரை ஹோம் லோன் குறையும். நீங்கள் செலுத்த வேண்டிய தொகை கணிசமாக குறைகிறது. அதாவது ரூபாய். இது கிட்டத்தட்ட 10 இஎம்ஐக்கு தவணைகளை இணையாது. இது நமக்கு நல்ல ஒரு யோசனையாக சேமிப்பாகவும் மாறுகிறது என்றார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.